அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபாக்கிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தொடர் வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். சரி, இல்லை அந்த இப்போ நம்ம பார்ட் 1 வீடியோ பதிவில் போட்ட அந்த தொடர் வகைகள் சம்மந்தமாக தான் இருக்கும். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. பரிதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். இத்தொடர் எவ்வகை வாக்கிய அமைப்பை கொண்டது? ஆக்சுவலாக இது ஒரு செய்தி தொடர். ஆப்ஷன் பி. நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரல? இத்தொடரில் பயின்று வந்துள்ள வினாச்சொல் எதை குறிக்கிறது? வினாச்சொல் எதை குறிக்குது? ஆக்சுவலாக காரணத்தை வினவர. ஆப்ஷன் பி. சும்மா ஒரு ப்ராக்டிஸ் தான், சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க, சில விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடே அப்பா, எவ்வளோ பெரிய ஏரி! இத்தொடர் எவ்வகையை சார்ந்தது? ஆக்சுவலாக உணர்ச்சி தொடர். பின்வருவனவற்றுள் வினாத்தொடரில் இடம்பெறாத சொல் எது? என்ன, ஏன், எப்படிலாம் வினாச்சொல் தான். அடையப்பா தான் வராது. அப்போ ஆப்ஷன் சி. ஒரு கருத்தினை தெளிவாகவும் நேரடியாகவும் செய்தியாக தெரிவிக்கும் தொடர். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, செய்தி தொடர். ஆப்ஷன் ஏ. கயல்விழியின் காலில் முள் குத்தியது. இச்செய்தியை ஒரு உணர்ச்சி தொடராக மாற்றினால் எப்படி அந்த வாக்கியம் அமையும்? ஐயோ, கயல்விழியின் காலில் முள் குத்தியதே அப்படிங்கிற மாதிரி அமையும். ஆப்ஷன் பி. வினாத்தொடரில் பொதுவாக பயின்று வரும் வினாச்சொற்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு எதை கொண்டு அமையும்? ஆப்ஷன் பி. என்ன, ஏன், எங்கே, எப்படி என்ற சொற்களை கொண்டு தான் அமையும். பின்வரும் தொடர்களில் செய்தி தொடர் அல்லாதது எது? நீ எங்கே செல்கிற அப்படிங்கிற இது வினாத்தொடர் ஆகிடும், அது செய்தி தொடர் இல்லை. ஆப்ஷன் சி. பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா? இத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? கேள்வி கேட்குறாங்க, அப்போ வினா எழுப்புதல். ஆப்ஷன் பி. உணர்ச்சி தொடர் எப்போது உருவாகிறது? வியப்பு, துன்பம், மகிழ்ச்சி அப்படிங்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது. பார்த்துப்போ, கவனமாக படி. இந்த தொடர் எவ்வகை சொற்றொடர் அமைப்பிற்கு உரியது? ஆப்ஷன் பி. கட்டளை தொடர். மா, பழ, வாழை ஆகியன முக்கணிகள். இத்தொடர் தனிநிலை தொடர் என அழைக்கப்பட காரணம் என்ன? பல எழுவாக இருந்தாலும் ஒரே ஒரு பயனிலை கொண்டு வரதுனால இது தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. தொடர்நிலை தொடர்களில் பின்வருவனவற்றுள் எந்த சொற்கள் இணைப்பு சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது? தொடர்நிலை தொடர்னாவே அந்த இணைப்பு சொல் என்னென்னு நம்ம பார்த்தோம். அதனால், ஆகையால், ஏனெனில். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது எவ்வகை தொடர்? ஆக்சுவலாக தொடர்நிலை தொடர். ஆப்ஷன் சி. ஒரு தனிச்சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது எந்த வகையான தொடர்? கலவை தொடர். அந்தோ, நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே. இந்த தொடரில் அந்தோ என்பது எதனை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது?
துன்பத்தை, மகிழ்ச்சிக்கு வராது, வியப்புக்கு வராது. அங்கே என்னேன்னு தான் வரணும். முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். இதில் உள்ள துணைத்தொடரின் தன்மை என்ன? அதாவது ஒரு தனிச்சொற்றொடர் துணைத்தொடருடன் கலந்திருப்பதால் அதுதான் கலவைத்தொடர்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த தன்மை வருது. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சால் அது என்ன வகையான தொடர்? தனிநிலை தொடர். என்னே இமயமலையின் உயரம் இத்தொடரில் உணர்த்தப்படும் உணர்ச்சி எதுக்கு பயன்படுத்துவோம்? மகிழ்ச்சிக்கும் வியப்புக்கும் பயன்படுத்துவோம். ஆப்ஷன் பி. அழகன் பாடம் எழுதுகிறான். இதில் எது எழுவாய்? ஆப்ஷன் சி அழகன். நேர்கூட்டு தொடர் பற்றிய தவறான கூற்று எது? நேர்கூற்று தொடர் அப்படின்னாவே தன்மை மற்றும் முன்னிலை பெயர்கள் இடம் பெறும், இங்கே பெறாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். இது எந்த இலக்கண அமைப்பை கொண்டது? இரண்டு எதிர்மறை சொற்கள் இருக்குது, அதனால் இது என்னது? பொருள் மாறா எதிர்மறை தொடர். அயற்கூற்று தொடர் பற்றிய தவறான கூற்று எது? ஆப்ஷன் சி. நேற்று இன்னைக்கு அப்படிங்கிறது அந்நாள் மறுநாள் அப்படின்னு மாறாதுன்னு போட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இத்தொடரில் ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு எதனுடன் சேர்ந்துள்ளது? குடியரசுத் தலைவர் எழுவாய், உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறது செயல்படும் பொருள், தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை. அப்போ மாநாட்டை ஐ எங்கே சேர்ந்திருக்கு? செயல்படும் பொருளில். செயற்பாட்டு வினைத்தொடரில் எழுவாயோடு எவ்வகை வேற்றுமை உருபு சேர்ந்து வரும்? செயற்பாட்டு வினைனாவே என்ன சொல்லியிருக்கோம்? மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள் சேர்ந்து வரும். ஆப்ஷன் பி. செயற்பாட்டு வினைத்தொடரின் பயனிலையோடு சேராத துணை வினைச்சொல் எது? படு, பட்டது, போனது, பெற்றது, பெரு இதெல்லாம் செயற்பாட்டு வினைத்தொடரோட துணை வினை தான். செய் அப்படிங்கிறது செய்வினையோட துணை வினை ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான். பாத்திமா திருக்குறள் கற்றாள். இது எவ்வகை தொடர்? தன்வினை. நேர்கூற்று தொடரில் கீழ்கண்டவற்றுள் எது இடம்பெறாது? இந்த 4 ஆப்ஷனில் மறைமுக குறிப்புகள் அப்படிங்கிறது தான் இடம்பெறாது. ஆசிரியர் மாணவர்களை படித்து வருக என்றார். இத்தொடரில் மாணவர்களே என்பது எவ்வகை பெயர்? ஆசிரியர் மாணவர்களேன்னு என்னது? முன்னாடி இருக்கிற மாணவர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அது என்னது? முன்னிலை பெயர் அப்படிங்கிறது. தன்வினை மற்றும் பிறவினை தொடர்களை வேறுபடுத்தி காட்டுவது எது? ரெண்டு வினை இருக்குது, தன்வினை பிறவினை. அது எது வேறுபடுத்தி காட்டும்? எழுவாய் மற்றும் செயலின் தன்மை அப்படிங்கிறது தான். அதாவது எழுவாய் செய்யும் செயலின் தன்மை தான்
இந்த 2 வினைகளை வந்து வேறுபடுத்தி காட்டும். ஓகேங்களா? கற்பித்தான், கற்றான் அப்படிங்கும்போது அந்த எழுவாய் வந்து என்ன சொல்கிறான், எழுவாய் வந்து தானே செய்கிறானா, இல்லை எழுவாய் வந்து வேறு யாரையே செய்ய வைக்கிறானா அப்படிங்கும்போது அந்த எழுவாய் தான் செயலோட தன்மை தான் கரெக்ட். தேன்மொழி பொன்னியிடம் நான் மதுரைக்கு செல்வேன் என்றாள். இத்தொடர் எதை குறிக்கும்? கொஸ்டினை பார்க்கும்போது டபுள் கொட்டேஷன் அடங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இது என்ன ஒரு நேச்சுரலாக நேர்கூற்று. ஆப்ஷன் பி. செயற்பாட்டு வினைத்தொடரில் பயனிலை எதை கொண்டு முடியும்? செயற்பாட்டு வினை அந்த கடைசியாக வர பயனிலை எதை கொண்டு முடியும்? படு பட்டது போனது பெரு பெற்றது அப்படிங்கிற துணை வினையை கொண்டு தான் முடியும். ஓகேங்களா? பின்வரும் நூற்றில் எது தவறான கூற்று? செய்வினை 2ஆம் வேற்று கரெக்டு, செயற்பாட்டு வினை 3ஆம் வேற்றுமை உறுப்பு கரெக்டு, தன்வினை தானே செய்யும் எழுவாய் ஓகே, எழுவாய் தானே செய்யும் தொழில் கரெக்டு தான். பிறவினை அப்படின்னு பிறரை செய்ய அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது எவ்வகை தொடர்? இப்போ இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இங்கே ஆக்சுவலாக வந்து டபுள் கொட்டேஷன் வராமல் இருந்திருக்கணும், இங்கே வந்துருக்குது. அப்படிங்கும்போது இது அயற்கூற்று தொடர் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா தான் மறுநாள் அப்படிங்கிறதுல வந்து அயற்கூற்றுக்கு உண்டான சொல். அப்போ அதை வச்சு நாம் அயற்கூற்று தொடர் அப்படின்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இருந்தாலும் அயற்கூற்றில் டபுள் கொட்டேஷன் வராது. இந்த கொஸ்டின் வந்து தப்பு. இன்கேஸ் வந்து இப்போ டபுள் கொட்டேஷன் இல்லாமல் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அயற்கூற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அயற்கூற்று தொடரில் சுட்டுப்பெயர்கள் எவ்வகையாக மாற்றம் அடையும்? அயற்கூற்று தொடரில் சுட்டுப்பெயர்கள். அப்போ அயற்கூற்றுனாவே என்ன சொல்லியிருக்கேன், அயற்கூற்றில் ஆ வரும், ஆல முடியும் அப்படிங்கிற மாதிரி தானே. அது அவை அப்படின்ட்டு தான் மாற்றமடையும். ஆப்ஷன் பி. கலைச்சொல்லி கட்டுரை எழுதிடல். இது எவ்வகையான இலக்கண அமைப்பிற்கு உரியது? கலைச்செல்வி கட்டுரை எழுதலை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடரில் 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது என்ன பொருளை தரும்? உடன்பாட்டு பொருளை தான் தரும் அப்படின்ட்டு நாம் பார்த்துருக்கோம். அயற்கூற்று தொடரில் கீழ்வருவனவற்றுள் எது இடம்பெறாது? கண்டிப்பாக மேற்கோள் குறி இடம்பெறாது. ஆப்ஷன் ஏ. இன்று நாளை போன்ற காலப்பெயர்கள் அயற்கூற்றில் எவ்வாறாக மாறும்? இன்றுங்கிறது அன்று, நாளைங்கிறது மறுநாள். செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது எந்த தொடர்? நேர்மறைனா என்ன சொல்லியிருக்கிறோம்? உடன்பாடு, உடன்பாட்டு தொடர். ஆப்ஷன் பி. பொருள் மாறா எதிர்மறை தொடருக்கு சான்றாக அமையும் தொடர் எது? இந்த 4 ஆப்ஷனில் படிக்காமல் இருக்க மாட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் சி. அயற்கூற்று தொடரில் தன்மை மற்றும் முன்னிலை பெயர்கள் எவ்வாறு மாறும்?
தன்மை முன்னிலை பெயர்கள் எவ்வாறு மாறும்? படற்கை பெயர்களாக மாறும். பொருள் மாறா எதிர்மறை தொடர் உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை என்ன? ரெண்டு எதிர்மறை சொற்கள் அங்கே இருக்கணும். கயல்விழி திருக்குறளை படித்தால் இத்தொடரை செயற்பாட்டு வினையாக மாற்றும் போது படித்தால் அப்படிங்கிறது பயனிலை எவ்வாறு மாறும்? கயல்விழி திருக்குறளை இல்லை செயற்பாட்டு வினையா? அப்போ திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது மாறும். படித்தாளுங்கிறது படிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி. செயற்பாட்டு வினைத்தொடரை செய்வினை தொடராக மாற்றும்போது எழுவாயுடன் சேர்ந்து வரும் வேற்றுமை உருபு எவ்வாறு மாறணும்? கொஸ்டின் நல்லா பாருங்கள். செயற்பாட்டு வினைத்தொடர் ஓகே, செய்வினை தொடராக மாற்றணும் ஓகே, எழுவாயுடன் சேர்ந்து வரும் வேற்றுமை உருபு. அப்போ எழுவாயுடன் சேர்ந்து வரும் வேற்றுமை உருபு என்னவாக இருக்கும்? செயற்பாட்டு வினையில் ஆள் அப்படிங்கிறது வரும். அப்போ அந்த ஆள் அப்படிங்கிறத முதல்ல நீக்கணும், அப்படி தான் வரணும் ஓகேங்களா. இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்க்கணும் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் அவன் கேள்வி என்ன சொல்கிறான்னா, செயற்பாட்டு வினைத்தொடரை செய்வினை தொடராக மாற்றும்போது எழுவாயுடன் சேர்ந்து வரும் வேற்றுமை உருபு எவ்வாறு மாறணும் அப்படிங்கும்போது அந்த ஆளுங்கிறத முதல்ல நீக்கணும். அப்போ மூன்றாம் வேற்றுமை உருபு ஆப்ஷன் ஏ தான் சரி. கபிலர் குறிஞ்சிக்களியை ஏற்றினார். இத்தொடரில் ஐ என்னும் உருபு எதனோடு இணைந்துள்ளது? அதே தான் செயற்படு பொருள் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஆப்ஷன் பி. செயற்பாட்டு வினைத்தொடரில் படு பெரு போன்ற துணை வினைகள் எங்கு சேர்க்கப்படுகின்றன? கடைசியாக பயனிலையோடு தான் அது சேரும். ஆப்ஷன் சி. செயற்பாட்டு வினையில் செயற்படு பொருளாக மாற்றப்படும் எழுவாயுடன் எந்த வேற்றுமை உருபு சேரும்? செயற்பாட்டு வினையில் ஓகே செயற்படு பொருளாக மாற்றப்படும் எழுவாயுடன் ஓகே, அதாவது செயற்பாட்டு வினை அப்படிங்கும்போது ஆள் தான், ஆள் அப்படிங்கிறது தான் வேற்றுமை உருபு சேரும். கொஸ்டின் பாருங்கள், எப்படி வேணால் கொஞ்சம் கேட்கலாம், நோட் பண்ணிக்கணும். செயற்பாட்டு வினையில் எந்த வேற்றுமை சேரும் அதுதான் விஷயம். அவன் என்ன பண்ணுறான், இடையில கொஞ்சம் உள்ளே விட்டுறான். செயற்படு பொருளாக மாற்றப்படும் எழுவாயுடன் அப்படிங்கும்போது கொஞ்சம் குழப்பி விடுறான், அவ்வளோதான். சரி, குடியரசுத் தலைவர் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதை செயற்பாடு வினையாக மாற்றினா எப்படி வரும்? இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தொடங்கப்பட்டது அப்படிங்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ மாநாடு அப்படிங்கிறது முன்னாடி வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. ஏன் ஆப்ஷன் டி தப்பு அப்படின்னா, வைக்கப்பட்டது அப்படிங்கும்போது கொஞ்சம் சேர்த்தி தான் எழுதணும், இந்த மாதிரி பிரித்து எழுதக்கூடாது. அதனால் இது தவறு. அப்படி ஆப்ஷன் வைப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. செயற்பாடு வினைத்தொடரில் ஐ வேற்றுமை உருபு ஏன் நீக்கப்படுது? ஏன்னா அதில் இருக்கிற செயற்படு பொருள் எழுவாயாக மாறுறதுனால. எழுவாயில் நம்ம அந்த ஐயெல்லாம் சேர்த்து நம்ம பண்ண முடியாது இல்லையா, அதுதான். அப்போ செயற்படு பொருள் எழுவாயாக மாறுவதால். அடுத்தது 51. நான் நேற்று எழுதிய கட்டுரையை இன்று உன்னிடம் தருகிறேன் என்று ஆசிரியர் மாணவனிடம் கூறினார். இதோட அயற்கூற்று வடிவம் என்ன? ஆப்ஷன் ஏ தான்.
நானுங்கிறது தானாக மாறும், நேற்றுங்கிறது முன்னாளாக மாறும். இங்கே தான் இந்த 2 தப்பு. இங்கே நேற்றாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ நேற்றுங்கிறது முன்னாளாக மாறும், நாளுங்கிறது இந்த இல்லு ஒரு அது பார்த்துக்கணும். எழுதிய கட்டுரை இன்றுங்கிறது அன்றாக மாறும், உன்னிடம் அப்படிங்கிறது அவனிடமாக மாறும், முன்னிலை படற்கையாக மாறுதில்ல, அது மாதிரி. ஓகே, அப்போ ஆக அப்படிங்கிறது இங்கே வருது, இங்கே என்று சரியாக தான் போச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான். இப்பொழுது நீங்கள் செய்யும் உதவி எனக்கு பெரிதும் பயன்படும் என்று ஏழை பெண் கூறினார். இத்தொடரை அயற்கூற்றாகுக. இப்பொழுதுங்கிறது அப்பொழுதாக மாறும், அப்படி தானே? அப்போ ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். நீங்கள்ங்கிறது முன்னிலையில் படற்கையாக நம்ம மாற்றும்போது அவர்களாக மாற்றணும். செய்யும் உதவி எனக்கு அப்படிங்கும்போது தனக்கு அப்படின்ட்டு மாறும். பெரிதும் பயன்படுகிறது என்று ஏழை பெண் கூறினாள். பயன்படும் என்று அதை என்று நீக்கிட்டு கொஞ்சம் சேர்த்தி கூட எழுதலாம். இங்கே கொடுத்த ஆப்ஷனில் இது கரெக்டு, ஆப்ஷன் பி. இவை அனைத்தும் என்னுடைய நூல்கள் என்று கவிஞர் கூறினார். இதை அயற்கூற்றாக மாற்றுங்க. அயற்கூற்றாக மாற்றும்போது இவை அவை ஆகிடும். அனைத்தும் ஓகே. என்னுடைய அப்படிங்கும்போது தன்னுடைய அப்படின்னு மாறும். ஓகேங்களா? தன்னுடைய நூல்கள் என்று கவிஞர் கூறினார். ஆப்ஷன் ஏ. அவை அனைத்தும் அவனுடைய நூல்கள் என்றான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கவிஞர் கூறினார் அப்படிங்கும்போது இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? தன்னுடைய நூல்கள் தான் வரணும். நாங்கள் நாளை இந்த ஊரை விட்டு செல்வோம் என்று பயணிகளிடம் ஓட்டுநர் கூறினார். இதை அயற்கூற்றா மாற்றுங்க. இதில் இப்போ நாங்கள் அப்படிங்கும்போது தாங்கள் அப்படின்னு ஒன்று வரலாம். இங்கே நாங்கள் இது தாம். ஓகே, அப்போ எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும். ஏன் சி கரெக்டாக இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இங்கே பாருங்கள், நாங்கள் நாளை இந்த ஊரை விட்டு செல்வோம் என்று பயணிகளிடம் ஓட்டுநர், அப்போ ஒரு ஆள், அப்போ தாம் மறுநாள் அந்த ஊரை விட்டு செல்வதாக ஓட்டுநர் பயணிகளிடம் கூறினார் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அவர்கள் மறுநாள் இந்த ஊரை விட்டு செல்வதாக கூறினார், அங்கே யாரிடம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலை இங்கே. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். பின்வருவனவற்றுள் செயற்பாட்டு வினைத்தொடர் இது. ஆப்ஷன் பி. பட்டது எடுத்தோடனே முடிச்சுக்கலாம். இதனால் எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்துள்ளது என்று வணிகர் மகிழ்ச்சியுடன் கூறினார். இதோட அயற்கூற்று வடிவம் என்ன? ஓகே, ஆப்ஷன் பி தான். இதனால் அதனால் ஆகிடும், எனக்கு தனக்கு ஆகிடும், லாபம் கிடைத்துள்ளதாக அப்படின்ட்டு ஆகிடும். இந்த என்று தூக்கிட்டு ஆக அப்படின்ட்டு பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ இதுதான் கரெக்டு. அவன் மறுநாள் ஊருக்கு செல்வதாக தன் தாயிடம் கூறினான். இதை நேர்கூற்றா மாற்று அப்படிங்கிறாங்க. அவன் என்னாவும் நானாக மாறும், மறுநாளுங்கிறது நாளையாக வந்துடும், ஊருக்கு செல்வேன், அப்போ டபுள் கொட்டேஷன் இருக்குது, என்று தன் தாயிடம் அவன் கூறினான் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ. இப்பொழுது நான் படித்து கொண்டிருக்கிறேன், அதனால் என்னை தொந்தரவு செய்யாதே என்று தம்பி அண்ணனிடம் கூறினார். இத்தொடரின் அயற்கூற்று வடிவம் ஜிலேபி பீச்சு போட்ட மாதிரி வந்துருச்சு. தொந்தரவு செய்ய வேண்டாம் என அப்படி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஆன்சரே அதுதான், ஆப்ஷன் ஏ தான். விடையே நான் வச்சுட்டேனா, சாரிங்க. சரி, ஓகே, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுதுங்கிறது அப்பொழுது, நானுங்கிறது தானாக மாறும், அப்படி தானே? அயற்கூற்றாக மாறும்போது
அப்புறம் கொண்டிருக்கிறேன், அதனால் என்னை தொந்தரவு செய்யாதே, தொந்தரவு செய்ய வேண்டாம் என தம்பி அண்ணனிடம் கூறினான் அப்படிங்கிற மாதிரி மாறும். அடுத்தது, நீங்கள் கொண்டு வந்தவை மிகவும் பயனுள்ள பொருட்கள் என்று தலைவர் பாராட்டி பேசினார். இதனுடைய அயற்கூற்று வடிவம். சில நேர்கூற்று அயற்கூற்றில் இந்த என்று அப்படிங்கிறது வரும். அது நாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் கொண்டு வந்தவை அப்படிங்கிற முன்னிலை பெயர் வந்து படற்கை பெயராக அயற்கூற்றில் மாறும்போது அவர்கள் அப்படின்னு வரும். கொண்டு வந்தவை மிகவும் பயனுள்ள பொருட்கள் என்று தலைவர் பாராட்டி பேசினார். ஆப்ஷன் ஏ தான். இந்த 4 ஆப்ஷனில் நேர்கூற்று அயற்கூற்றாக மாற்றும்போது எது தப்பாக இருக்குது, எது பொருத்தமற்றதாக இருக்குது? இன்று, அன்று, நேற்று, முன்னாள், நாளை, மறுநாள், இவை, அவைன்னு வரணும். இங்கே இவை போல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு. அடுத்தது, அரசு ஆணை என்னும் சொற்றொடர் எவ்வகை தொகைநிலை தொடரை சார்ந்தது? என்ன சொல்லிட்டாங்கன்னா தொகைநிலை தொடர்னே கொடுத்துட்டாங்க. அப்போ எதுக்கு கரெக்டாக இருக்கும்? அப்போ அரசாணையில் எந்த தொகை மறைஞ்சு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அரசை ஆணை வராது, அரசுக்கு ஆணை வராது, அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை அப்படி வராது. ஓகே, அரசால் ஆணை வராது. 6ஆம் வேற்றுமை தொகை என்ன? அரசினது அது. அப்போ அரசினது ஆணை 6ஆம் வேற்றுமை தொகை கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அரசினது ஆணை. ஓகேங்களா? அப்போ அது அப்படிங்கும்போது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை. கீழ்கண்டவற்றுள் உருவும் பயனும் உடன் தொகை அல்லாத தொடர் இது? பாலால் நிரப்பப்பட்ட குடம். அப்போ பாலால் அப்படிங்கும்போது 3ஆம் வேற்றுமை உருவும் பயணம். தையால் நெய்த பாவை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தை ஆள் அது 3ஆம் வேற்றுமை உருவும் பயணம். பொன்னால் செய்த கிளியா, பொன்னால் ஆகிய கிளி, அதுவும் 3ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொகை. மதியால் ஆன முகம்னு சொல்ல முடியாது. மதி போன்ற முகம் அப்படிங்கும்போது போன்ற இது ஊமை தொகை ஆகிடும். அப்போ இதுதான் அல்லாத தொடர். ஓகேங்களா? காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை என்ற வரையறைக்கு ஏற்ப செங்குவளை என்ற சொல் எவ்வகையை சார்ந்தது? கொஸ்டின் டக்குன்னு இதை பார்த்த உடனே நீங்கள் வினைத்தொகைன்னு சூஸ் பண்ணக்கூடாது. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை என்ற வரையறைக்கு ஏற்ப செங்குவளை அப்படிங்கிறது எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி பண்பு தொகை. செந்தமிழ் எனும் சொல்லை விரித்து எழுதுகையில் வெளிப்படும் இலக்கண குறிப்பு என்ன? விரித்து எழுதுனா எப்படி வரும்? பிரித்து எழுதுனா செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். அப்போ மை வருது. அப்போ இது ஒரு பண்பு தொகை தான். ஊடுகதிர் இச்சொல்லின் இலக்கண குறிப்பு. ஊடுகதிர்னு என்னது வரும்? ஊடுகின்ற கதிர், ஊடிய கதிர், ஊடும் கதிர் அப்படிங்கிற முக்காலத்தை உணர்த்தனால் இது ஒரு வினைத்தொகை. பூங்குழலி என்னும் சொல்லை இலக்கண முறைப்படி பிரித்து அதன் தொகையை கண்டறிய. பூ போன்ற கூந்தலை உடையவள், அதுதான் பூங்குழலி. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அன்மொழி தொகை அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. கதறி என்னும் சொல் எவ்வகை இலக்கண பகுதியை குறிக்கும்? கதறி வினையெச்சம். வினையெச்சம் தான் கரெக்டாக இருக்குது.
பவளவாய் என்ற சொல்லுக்கான சரியான விரிவு மற்றும் தொகை. இதுதான் பவளம் போன்ற வாய் அப்படிங்கிற ஊமை தொகை. ஓகேங்களா? உடையவள் அப்படின்னு வராது. அது லீவ். பூங்குழல் அப்படின்னா பூவை போன்ற குழல் அப்படின்னு சொல்லலாம், கூந்தல்ன்ட்டு. இந்த இடத்துல பூங்குழல் அப்படின்னு இருந்ததுன்னா பூ போன்ற கூந்தல் அப்படின்னு அதோட முடிஞ்சிடும். அது ஊமை தொகையாக சொல்லலாம். இங்கே பூங்குழலி அப்படின்னா அந்த பொண்ணு அப்படின்னு அர்த்தம். இங்கே அதேமாரி தான். பவள வாய் அப்படின்னா பவளம் போன்ற வாய், அவ்வளோதான். அப்போ அது ஒரு ஊமை தொகை. ஓகேங்களா? தேர் திருவிழா இச்சொல்லின் இலக்கண குறிப்பு. அப்போ ஒவ்வொன்றா நம்ம சொல்லி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். தேருக்கு திருவிழா அப்படி தான் நம்ம சொல்லுவோம். தேருக்கு திருவிழா அப்படிங்கும்போது தேருக்கு உண்டான திருவிழாங்கும்போது என்ன வரும்? 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். கீழ்கடவற்றுள் இருபெயரட்டு பண்பு தொகைக்கு சரியான எடுத்துக்காட்டு எது? மலர்கை, மலர் போன்ற கை ஊமை தொகை ஆகிடும். வெண்கலம், வெண்மையான களம் பண்பு தொகை ஆகிடும். செங்கரும்பு, செம்மையான கரும்பு அப்படிங்கும்போது அதுவும் பண்பு தொகை ஆகிடும். பனை மரம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மரம்ங்கிறது ஒரு பொது பெயர், பனை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர். அப்படிங்கிறதுனால இருபெயரட்டு பண்பு தொகை. அடுத்தது, கண் இரண்டும் என்னும் சொல்லை விரித்து எழுதும்போது அதன் தொகை வகை என்ன? கண் இரண்டும் அப்படின்னா கண்ணும் இரண்டும் அப்படின்னு அர்த்தம். அதை பிரித்தோம்னா உண்மை தொகை அப்படின்னு தான் வரும். அப்படின்ட்டு வரதுனால உண்மை தொகை அப்படின்ட்டு. பொன்னம்பலம் என்னும் சொல் எவ்வகை தொகையை குறிக்கும்? ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் பிசி ரெண்டு எது சூஸ் பண்ணியிருந்தாலுமே ஆன்சர் தான். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பொன்னம்பலம், பொன் அம்பலம் அப்படிங்கும்போது பொன்னால் ஆகிய அம்பலம் அப்படின்னு வரும். அப்போ பண்பு தொகையும் அதில் இன்க்ளூட் ஆகுது, அந்த உருவும் பயனும் வருது. பொன்னால் ஆகிய அம்பலம் அப்படிங்கிறது. அப்போ பொண்ணுங்கும்போது இந்த நிறத்தை சொல்கிறதுனால பண்பு தொகை வரும். பொன்னால் ஆகிய அம்பலம் அப்படிங்கும்போது இந்த திருச்சிற்றம்பலம்னு நினைக்கிறேன் சாமி, அந்த சாமி சொல்கிறது அன்மொழி தொகையும் அடங்கும். ஓகேங்களா? அடுத்தது, கமல் தென்றல் இச்சொல்லின் காலத்தை காட்டும் விதம் மற்றும் இலக்கண குறிப்பு. கேள்வியிலேயே கொஸ்டின் இருக்குது. காலத்தை காட்டும் விதம்னாவே என்னது? வினைத்தொகை. அப்போ கமல் தென்றல், கமல்கின்ற தென்றல், கமலும் தென்றல் அப்படின்ட்டு முக்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க. பாண்டியனை பாராட்டினர் என்னும் தொடர் எவ்வகை தொகாநிலை தொடர்னு கேட்குறாங்க. இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை. சென்ற பையன் இந்த தொடரோட இலக்கண குறிப்பு எது சரி? சென்ற பையனா என்னது? பெயரச்ச தொகாநிலை தொடர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி இத்தொடர் எவ்வகை தொகாநிலை தொடரை குறிக்கும்? மகிழ்ச்சி மகிழ்ச்சினா அடுக்கு தொடர். ஆப்ஷன் ஏ. மலர் போன்ற கை என்ற ஊம உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தும் தொடர் எவ்வகை தொகாநிலை தொடர்? வேணா போன்ற அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்ததுனால இது என்ன சொல்லுவோம்? ஊமை தொகாநிலை தொடர். அடுத்த கொஸ்டின், மற்றொன்று கூறு இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள மற்று என்னும் சொல் எவ்வகை தொடரை உருவாக்கும்? மற்றுனா என்ன சொல்லு? ஆக்சுவலாக இடைச்சொல். அப்போ இடைச்சொற்றொடர்.
சால பேசினான், இது எந்த வகையான தொடர்? இல்லை இலக்கண குறிப்பு. சால பேசினான்னா என்னது? ஆக்சுவலாக ஒரு உரிச்சொல் தொடர். அடுத்தது, அன்பால் கட்டினார் அப்படிங்கிற தொடர் வெளிப்படுத்தும் வேற்றுமை தொகாநிலை தொடர் எது? என்ன தொகாநிலை வந்திருக்குது? ஆக்சுவலாக வேற்றுமை ஆள் அப்படிங்கும்போது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை. அறிஞருக்கு பொன்னாடை, இது எந்த வகையான தொகாநிலை? அறிஞருக்கு அப்படிங்கும்போது 4ஆம் வேற்றுமை தொகாநிலை. தலைவா வா, இது எந்த வகையான இலக்கண குறிப்பு? ஆக்சுவலாக இது ஒரு விழித்தொடர் தான் வரும், தலைவா வா அப்படிங்கிறது. பேருந்து வருமா, இந்த தொடர் எவ்வகை எழுவாய்த் தொடரின் பயனிலையை கொண்டுள்ளது? வருமா அப்படிங்கும்போது ஒரு வினா பயனிலையை கொண்டுள்ளது. பாடி மகிழ்ந்தனர், இந்த தொடரில் உள்ள சொற்களின் இலக்கண அமைப்பை சரியாக குறிப்பிடு. என்ன வரணும்? வினையச்சம். வேணா பாடி அப்படிங்கும்போது வினையச்ச தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது தான் வரணும். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்தினால் அது என்னன்னு சொல்லுவோம்? வெளிப்படையாக வந்ததுன்னா அது தொகாநிலை தொடர். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் அல்வழி தொடர் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஆப்ஷன் பி, அதாவது வேற்றுமை உறுப்புகள் அல்லாத எழுவாய், விழி, வினைமுற்று, பெயரெச்சம், வினையச்சம், இடைச்சொல், உரிச்சொல் மற்றும் அடுக்கு, இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? அல்வழி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் சரியாக இருக்குது. அல்வழினா என்ன? ஆன்சரை கொண்டு வந்துட்டோன்னா ஓகே. கொஸ்டின் நம்பர் 87 பார்த்தீங்கன்னா, அல்வழி அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க, வேற்றுமை வழி அல்லாத பிற வழி. ஓகேங்களா? அந்த வேற்றுமை உறுப்புகள் இல்லாத பிற வழிகளில் வர தொடர்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? அல்வழி தொடர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான், நான் பார்க்கல. அடுத்ததுங்க, தொகை என்னும் சொல்லின் இலக்கண பொருள் என்ன? தொகைனா என்னது? உருபு மறைதல். ஆப்ஷன் பி. காலம் கறந்த பெயரெச்சம், இதில் கறந்த அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? மறைந்த அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். துடியடை என்பது எவ்வகை பொருளின் அடிப்படையில் அமைந்த உவமை தொகை? உவமை தொகை. துடியடை, இது பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். துடிபோல் இடை என்ன வரும்? மெய் ஊமை தொகை, உடம்பு சம்பந்தமாக வர்றதுனால. கொடைத்தன்மையை குறிக்கும் மலைக்கை என்பது எவ்வகை ஊமை தொகைக்கு சான்று? மலை போல கை அப்படிங்கிறது என்ன வரும்? பயன் ஊமை தொகை. ஆப்ஷன் டி. நன்னூல் நூற்பா 366 படி ஓமை தொகையில் ஊம உறுப்புகள் எதனை பொருளாக கொண்டு வரும்? உவமை தொகை எதனை பொருளாக கொண்டு வரும் நம்ம பார்த்துருக்கோம். வினை, பயன், மெய், உரு அப்படிங்கிற இந்த 4 அடிப்படையில் தான் வரும். வினை ஓமை தொகை, பயன் ஓமை தொகை, மெய் ஓமை தொகை, உரு ஓமை தொகை. ஆப்ஷன் பி.
கார், கூந்தல் மற்றும் பவளவாய் ஆகிய சொற்களில் வரும் ஊமை எதை குறிக்கும்? கார் போன்ற கூந்தல், பவளம் போன்ற வாய் அப்படிங்கிற அதாவது உருவம். ஓகேங்களா? நிறம், உருவம். கீழ்கண்டவற்றுள் வினை ஊமை தொகைக்கு சரியான சான்று எது? ஆப்ஷன் சி, புலிகொற்றன். ஓம உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கை பவனந்தியார் எத்தனை சொல்கிறாரு? ஓம உறுப்புகள் மொத்தம் 12 இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆப்ஷன் சி. மரக்கால் படி என்னும் சொல் எவ்வகை உம்மை தொகையை குறிக்கும்? மரக்கால் படினாவே என்ன நம்ம யோசிக்கணும்? முகத்தல் அளவை உம்மை தொகை. ஒன்றே கால் என்னும் சொல் எவ்வகை அளவை உம்மை தொகையை குறிக்கும்? அப்போ உம்மை தொகை அப்படிங்கிறது மொத்தம் 4 அடிப்படையில் அமையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒன்றே கால் அப்படிங்கிற சொல்லி எந்த தொகை வரும்? ஒன்றும் காலும் அப்படிங்கும்போது எண்ணிக்கையை குறிக்கும். அப்போ எண்ணல். ஆப்ஷன் ஏ. தொடி கசு என்னும் சொல் எவ்வகை அளவை உம்மை தொகையை குறிக்கும்? ஆப்ஷன் பி, எடுத்தல் அளவை. அடியங்குலம் என்னும் சொல் எவ்வகை அளவை உம்மை தொகையை குறிக்கும்? ஆப்ஷன் டி, நீட்டல் அளவை அப்படிங்கிறது. லாஸ்ட் கொஸ்டின். செய்திகள் வாரா என்னும் தொடர் எவ்வகை பால் மற்றும் திணையை சார்ந்தது? முதல்ல செய்திகள் அப்படிங்கிறது என்னது? பலவின் பால். அப்போ பி, டி இதில் ஏதோ ஒன்று வரணும். வாரா அப்படின்னா என்னது? வாராது அப்படிங்கிற அர்த்தம். அப்போ செய்திகள் எதிர்மறை அப்படின்ட்டு தான் வரும். பலவின் பால் எதிர்மறை. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த தொடர் வகைகள் சம்மந்தமாக ஒரு 100 கொஸ்டின் கேட்டிருக்கோம். 100க்கு நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ஓகே, இத்துடன் கிருஷ்ணபாகருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.